வணக்கம், வெல்கம் டு தமிழ் அம்மா சேனல். பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி 2 ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பனை வெல்லம் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த வெல்லம்னாலும் போட்டுக்கலாம். பனை வெல்லம் சீவி எடுத்துருக்கேங்க. 1/2 கப்பு பனை வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப்பு தேங்காய் துருவல் வந்திருக்கு. 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இதில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுங்க. வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ ஒரு கடாயில் நெய் விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் துருவலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஈரப்பதமெல்லாம் நல்லா ட்ரை ஆகணுங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இந்த வெள்ளை பாகை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. 1 டீஸ்பூன் வறுத்த எள்ளு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கோங்க. இது போட்டோன்னு நல்லா கெட்டியாயிடுங்க. இப்போது வேர்க்கடலையை 2 ஒன்றா உடச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் எல்லாம் உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறிக்கோங்க, ஆறட்டும் நல்லா. அடுத்தது ஒரு கடாயில் நெய் விட்டு 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நல்லா போட்டு நல்லா லேசாக வறுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. நான் 1 கப்பு தண்ணியும் 1/2 கப்பு பாலும் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பால் தேவையில்லைனாலும் தண்ணியே விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ எடுத்து இதை மாவில் ஊற்றிடுங்க. 1 டீஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கிளறி விட்டு 10 நிமிஷம் மூடின பிறகு எடுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். கையில் ஆயில் அப்ளை பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு அச்சு எடுத்து அதுக்குள்ளே மாவு வச்சு இந்த பூரணத்தை வச்சு மேலே மாவு வச்சு அழுத்தி எடுத்துருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா உடையாமல் வரும். கொழுக்கட்டை நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இன்னொரு அச்சு எடுத்துக்கலாம். அதுலேயும் மாவு உள்ளே வச்சுக்கோங்க 2 பக்கமும். இப்போ சென்டரில் பூரணத்தை வச்சு நல்லா அழுத்தி எடுங்க. நல்லா அழுத்தணும். எக்ஸஸ் ஆக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. நல்லா அழுத்தி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வரும். இந்த அச்சில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வாழை இலையை வச்சு கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு எடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை வெந்துருச்சு. நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.